வாசிங்கள். 1 பேதுரு 2 அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிவிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதியாயும் ராஜகிரியமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனங்களாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் முன்னே வைக்கிறேன். நாம் தேவன் நம்மை எப்படி அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், 1 பேதுரு 2 அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிவிடத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ள புண்ணியங்களை அறிவிக்கும்படி தேவன் நம்மை எப்படி அழைத்திருக்கிறாராம்? தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதியும் ராஜரிகமான ஆசாரியமான கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாகும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளே, என்றைக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நல்லா கவனிங்க. நான் பேசும்போது என் முகத்தை பாருங்க. அப்பதான் நீங்க இங்க கவனிக்கீங்களா இல்ல வேற எங்கேயும் கவனிக்கீங்களான்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. அதில் என்னை கவனியுங்கள். வேதம் சொல்லுகிறது, நாம் அழைக்கப்பட்டவர்கள், அப்படி என்றால் வரவழைக்கப்பட்டவர்கள். ஆமென். எத்தனை பேர் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவ ஆவியினாலே அபிஷேகம் பெற்று சபைக்குள் வந்தீர்களோ அன்றைக்கே கர்த்தர் உங்களை எப்படி அழைத்திருக்கிறார்? வரவழைக்கப்பட்டவர்களாய் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஒரு வசனம் சொல்லுகிறது, ஆமா, நீங்கள் ஏன் வெளியே நிற்பேனேன், நீங்கள் ஏன் வெளியே நிற்பேனேன். அருமையான தேவ பிள்ளைகளே, என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகர்களாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே கர்த்தர் உங்களை வரவழைக்கிறார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? வரவழைக்கப்பட்டவர்கள். இந்த எதை எப்படி வரவழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. முதலாவது எப்படி வரவழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆச்சரியமான ஒளியிடத்தில். நாம் இருளின் ஆதிக்கத்தில் இருந்தோம். இருள் நம்மை மூடிக்கொண்டது. நம்மை ரட்சிப்பார் இல்லை, நம்மை விடுவிப்பார் இல்லை. நம்முடைய வாழ்க்கையுடைய முடிவு மரணம், மரணத்திலே சம்பளம் மரணத்திலே, நரகத்திற்கு நியமிக்கப்பட்டவளாய் இருளின் ஆதிக்கத்திலே இருந்து கொண்டிருந்தோம். அல்லேலூயா. 1 பேதுரு 2 அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவ பிள்ளையே, முன்னே நாம் தேவ ஜனங்களாய் இருக்கல, நமக்கு இரக்கம் கிடைக்கல. ஆனா என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தெரிந்து கொண்டாரோ அன்றைக்கு நீங்கள் தேவ ஜனங்களாய் மாற்றப்பட்டு விட்டீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க, நான் தேவ ஜனங்களாய் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்று? அல்லேலூயா. என்னை கர்த்தர் என்னை விடுவிப்பார் இல்லாமல் இருந்தேன், ஆனால் இன்றைக்கு நான் விடுதலையாக்கப்பட்டவனாய் உட்கார்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து தேவன் என்னை விடுவித்திருக்கிறார். இருளின் ஆதிக்கத்திலிருந்து கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நாள் இருளுக்கு பிள்ளையாய் இருந்தேன், இப்பொழுது என்னை கர்த்தர் வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது நான் யாரிடத்தில் இருக்கிறேன்? ஆச்சரியமான ஒளியிடத்திலே வரவழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம எங்க வந்திருக்கிறோம்? இப்போ ஆச்சரியமான ஒளியிடத்திலே வந்திருக்கிறோம். இரண்டாவது, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? புண்ணியங்களை. அவருடைய புண்ணியங்கள் என்னங்க? என் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைதான் புண்ணியம். அல்லேலூயா. நான் கஷ்டப்படுறேன், அது ஒரு பக்கம், வேதனைப்படுறேன், அது ஒரு பக்கம். ஆனா என்னை இதுவரைக்கும் என்னை கைவிடாம என் தேவையை எப்பொழுதெல்லாம் சந்தித்து எனக்கு உதவி செய்து வருகிறாரோ அதுவே எனக்கு புண்ணியம் தான். அல்லேலூயா. ஜீவனை கொடுத்தது புண்ணியம். நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், உங்களை உதவி செய்கிற அனுப்புறதுக்கு அந்த எண்ணம் வருவதற்கே தேவன் தான் உதவி செஞ்சிருப்பார். ஒரு மனுஷன் உங்களுக்கு உதவி செய்யறாருன்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த உதவி செய்யக்கூடிய எண்ணத்தை யார் தான் கொடுத்திருப்பா? தேவன் கொடுத்ததுனாலதான் அந்த மனுஷன் உனக்கு உதவி செய்யறாரு, இல்லைன்னா உதவி செய்ய முடியாது.
ஒரு அநியாயமான ஒரு நியாயாதிபதி இருந்தானா. அவன் பேர என்னது? அநியாயமான நியாயாதிபதி. அவன் கிட்ட ஒரு அம்மா நியாயம் கேட்க போகுது. அநியாயக்காரன்ட்டு நியாயம் கிடைக்குமா? சொல்லுங்க. அநியாயக்காரன் நியாயம் கிடைக்குமா? அவனே புடுங்கி சாப்பிட்றவன் நினச்சிக்கோங்களேன். அவன்கிட்ட போய் எனக்கு 1,00,000 ஒருத்தர் தரணும், அதை வாங்கித்தாங்கன்னு சொன்னா அவன் இருக்கும், ரைட்டு வாங்கி தந்துடுறேம்மா. அப்படித்தானே? ஆமா, அவன் 1,00,000 வாங்கியம்மா, அவன்கிட்ட 20,000 தான் வாங்க முடிச்சு, அப்படி அப்படின்னு கொடுக்க அநியாயம் செய்கிறவன். அப்படிப்பட்ட ஒரு அநியாயக்காரன் தான். ஆனா அந்த அநியாயக்காரன்ட்டி ஒரு அம்மா போய் சொல்லுது, ஐயா என் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன டிஸ்டர்ப் பண்றான், என் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன இடைஞ்சல் பண்றான், அவனை எப்படியா நியாயம் விசாரிச்சு கொடுங்க, நியாயம் விசாரிச்சு கொடுங்க. இவனுக்கு நல்லா தெரியுது, இவனுக்கே தெரியும் நானே அநியாயக்காரன். அவன்கிட்ட போய் நான் பேசணும்னா அவன் எனக்கு பணம் தந்தா உன்னை போமான்னு விரட்டிடுவேன், இனி அவன் வீட்டுக்கு நீ போவான்னு சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு நான் அநியாயக்காரன். ஆனா இந்த அம்மா யார்கிட்ட தான் போய் நிற்கு? அந்த அநியாயக்காரன் தான் போய் நிற்கு. எப்படியாவது எனக்கு ஒரு பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னு. இந்த அம்மாவுடைய தொந்தரவு தாங்க முடியாம இந்த அம்மா போய் டெய்லி அவனை போட்டு பாடா படுத்ததுனால இவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, ஒரு இந்த அம்மாவுக்காக என்ன செய்வோம், போய் ஒரு சின்ன சத்தம் போட்டாவது வந்துருவோம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இந்த நினைப்பு வரணும்ல, அல்லேலூயா, இந்த நினைப்பு வரணும்ல அவனுக்கு. ஏன்னா இந்த அம்மாவுக்கு தெரியும் இவன் அநியாயக்காரன், இவன் போய் அவனை சத்தம் போட்டா அவன் என்கிட்ட வரவே மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் போறான், போய் இனிமேல் இந்த அம்மாவை தொந்தரவு பண்ண உன்னை கொன்னே போட்டு வந்துட்டான். அல்லேலூயா. அவன் நியாயம் செய்யறான். அந்த இடத்துல அநியாயக்காரனே நியாயம் செய்யணும், கர்த்தர் தான் கிரியை செய்யணும். அல்லேலூயா. ஒரு அநியாயக்காரனே நியாயம் நமக்காக பண்ணணும்னா யார் தான் கிரியை செய்யணும்? கர்த்தர் தான் கிரியை செய்யணும். அந்த கர்த்தர் கிரியை செய்வார்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த கிரியை நமக்கு செய்த நன்மை இருக்கு பாத்தீங்களா, நமக்கு செய்த செயல் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் புண்ணியங்கள். அல்லேலூயா. அவர் செய்த புண்ணியங்களை அறிவியுங்கள், அவர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை வரவழைத்திருக்கிறார். மூன்றாவது, அவருடைய ஜனங்களாக அல்லேலூயா, அவருடைய சன்னதியாராக. இப்ப மட்டும் இல்ல, தலைமுறையும் அவரை சேவிக்கும்படி கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நீங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்லக்கூடாது, உன் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு இயேசுடைய அன்பை பறைசாற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவம் என்பதை பயமுறுத்துகிற இந்த உலகம் ஏன் தெரியுமா? நீ இந்த உலகத்தின் நன்மைக்காக மட்டும் வாழ்ந்துட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், இயேசுநாதருக்காக வாழ்ற வைராக்கியம் இருந்தா பரலோகத்துல போய் நித்தியமா சந்தோஷமா வாழலாம். இங்க இருக்கிற அரிசிக்கும் பருப்புக்கும் இயேசுநாதரை வித்து போட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் நமக்கு என்னதான் உண்டு? நரகம் தான் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளே, ஒன்றை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை கர்த்தர் என்ன மட்டும் அழைக்கல, என் தலைமுறைகளையும் சேர்த்து அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னோடு கூட என்னுடைய தலைமுறையோடு கூட சாபம் முடிந்து போகட்டும், எனக்கு பின் வருகிற தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறையாய் மாறட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய், நம்முடைய தலைமுறைகள் அடுத்து தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறையாய் காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நான்காவது, நம்மை ராஜரிகமான ஆசாரிய கூட்டங்களாய் அழைத்திருக்கிறார். ஆசாரிய கூட்டம்னா என்ன தெரியுமா? அவருடைய ஆளுகைக்காக, அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஊழியம் செய்ய வேண்டும். அவருடைய அன்பை சொல்லுகிறது மட்டுமல்ல, தேவனுடைய சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல வேண்டும். சுவிசேஷம் என்றால் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததும், அவர் மரித்ததும், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்ததும், மீண்டும் வரப்போகிறார் என்பதை சொல்லுவதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவ பிள்ளையே, சுவிசேஷம் என்றால் என்ன? தேவன் பூமியை படைத்தார், படைத்த மனிதன் பாவத்தில் விழுந்து போனான், பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு என்ன செய்தார்? வந்தார். அவர் வந்தவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். நமக்காக அவர் சிலுவையிலே அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையிலே வைக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த இயேசு மறுபடியும் வரப்போகிறார் என்கிற காரியத்தை சொல்லுவதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்.
ஐந்தாவது, அவருக்கு சொந்தமான ஜனமாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு சொந்தமான ஜனம். அவருக்கு சொந்தமான ஜனத்தை கர்த்தர் கைவிட்டுருவாரா? நெருக்கப்படும் போது, வேதனைப்படும் போது கர்த்தர் நம்மளை விட்டு தூரம் போயிருவாரா? ஒரு நாளும் போக மாட்டாருங்க. ஆனா நான் கண்ணீர் வடிக்க வேண்டிய இடம் அவருடைய சமூகம் மட்டும்தான். ஏன்னா நான் அவருடைய ஜனம். அல்லேலூயா. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். கர்த்தர் என்னை இருளின் ஆதிக்கத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இருளிலே கிடந்த என்னை, அவர் ஜனமாய் இல்லாத என்னை அவர் ஜனமாய் மாற்றி, விடுதலையற்று போய் கிடந்த என்னை விடுதலையாக்கி, என்னை அவர் எதற்காக அழைத்திருக்கிறார்? அவருக்கு சொந்தமான ஜனமாய் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு சொந்தமான ஜனம் நாம். ஆச்சரியமான ஒளியிடத்திலே புண்ணியங்களை அறிவிக்க அவருடைய சன்னதியாக, ராஜரிக கூட்டமாக, அவருக்கு சொந்தமான ஜனங்களாய் இன்றைக்கு நாம் அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி அழைக்கப்பட்ட நாம் அவருடைய உடன்படிக்கையின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களாய் மாற வேண்டும். எப்படி மாற வேண்டும்? அவருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களாய் மாற வேண்டும். யாரெல்லாம் கர்த்தரை அழைக்கப்பட்டீர்களோ, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுகிறோ, அவர்கள் எல்லாருமே தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர்கள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆசாரியர் ஊழியர் இங்க இருக்க ஜனங்களே, நாம் எல்லாரும் கர்த்தர் ஆசாரியராய் பார்க்கிறார். அந்த ஆசாரியர் நாம் அவருடைய உடன்படிக்கையின் பெட்டியை சுமக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்படி என்னங்க உடன்படிக்கை பெட்டியை சுமக்கணும்? அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற அந்த 3 காரியங்கள் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. வாசிங்களே ஒரு வசனத்தை. யோசுவா எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை. யோசுவா எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வேகமாய். கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்திலே ஒரு குவியலாக நிற்கும் என்றார். அல்லேலூயா. இப்ப ஆசாரியருடைய கால்கள் பட்ட மாத்திரத்தில் என்ன நடக்கு? அற்புதம் நடக்கு. ஒரு நேரத்தில் இயேசு உடைய மோசேயை கொண்டுதான் கர்த்தர் என்ன செய்தார்? அற்புதம் செய்தார். அல்லேலூயா. அங்கே மோசேயை கொண்டு அற்புதம் நடந்தது. செங்கடல் பிளந்தது, ஜீவ தண்ணீர் கிடைத்தது. ஆனால் இங்கே ஆசாரியருடைய கால்கள் பட்ட மாத்திரத்தை என்ன ஆயிற்று? யோர்தான் வழிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆசாரியர் நாம் அவருடைய உடன்படிக்கையின் பெட்டியை சுமக்கும் பொழுது நாம் கால் வைக்கிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்ப என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல, என் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும்னா நான் ஆசாரியனாய் உடன்படிக்கையின் பெட்டியை சுமக்கிறவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்படி நான் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவனா மாறணும்னா அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னதான் அப்படி இருந்தது? அந்த உடன்படிக்கையின் பெட்டிக்குள்ள 3 காரியங்கள் இருந்தது. அல்லேலூயா. என்னெல்லாம் இருந்துச்சு சொல்லுங்க பாப்பலாம். வானத்தின் மன்னா, அல்லேலூயா. அப்புறம் 10 கட்டளைகள். அடுத்தது ஆரோனுடைய துளிர்த்த கோல். அல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளே, 10 கட்டளைகள் நிறைந்த உடன்படிக்கை பெட்டி என் வாழ்க்கையில தேவனுடைய கட்டளைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். எப்படி காணப்படணும் சொல்லுங்களேன்? எப்படி காணப்படணும்? குனிஞ்சத்துல நிமிராம உட்கார்ந்துடணும். அல்லேலூயா. அப்படி நிமிர்ந்து பாருங்களேன். என்ன எப்படி இருக்கணும்? 10 கட்டளைகளும் நம்முடைய வாழ்வில் நிறைந்து இருக்க வேண்டும். அந்த 10 கட்டளைகளுக்கும் சேர்ந்த 2 கட்டளை தான் கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்தார். அல்லேலூயா. தெரியுமா உங்களுக்கு அது என்ன கட்டளைன்னு? 2 கட்டளை. அது 2 இருந்தா இந்த 10 அதுக்குள்ள அடங்கிடும். தேவனிடத்தில் அன்பு கூறு, பிறரிடத்தில் அன்பு கூறு. அல்லேலூயா. நீ யாரிடத்தில் அன்பு கூறணும்? தேவனிடத்தில் அன்பு கூறினாலே அங்க சொல்லப்பட்ட 10 கற்பனைகளை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவேன். பிறரிடத்துல நீ அன்பு கூறினாலே
அதற்கு 5 இருக்கு. 5 தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தாலே 5 கட்டளை நிறைவேற்றியாச்சு. அடுத்த 5 கட்டளையும் பிறரிடத்தில் அன்பு கூர்ந்தாலே நிறைவேற்றியாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தா விக்கிரங்களுக்கு பின்னே போக மாட்டாய். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் வேச்சித்தனங்களும் வேச்சாரங்களும் நம்மை தொடாது. அல்லேலூயா. அடுத்து சொல்லு, பொருளாசை. அதெல்லாம் அடுத்து பிறரிடத்தில் நீ அன்பு கூர்ந்தால் போதும். இந்த 2 கற்பனைகள் நிறைந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அல்லேலூயா. எப்படி வாழ்க்கை மாறணுங்க சொல்லுங்க? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாகவும் பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கை மாறும் என்று சொன்னால், இந்த 10 கட்டளைகளிலும் ஒரு முதல் அந்த கட்டளையை நாம் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறோம். முதல் கட்டளை அன்புதான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அன்பிலே நிறைந்திருப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்விலே உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியனுக்கு முதல் பண்பே தேவனிடத்திலும் பிறரிடத்திலும் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப உடன்படிக்கை பெட்டி இப்ப யாரு? நாதான். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இப்ப முதலாவது என்ன இருக்கு? அன்பு இருக்கிறது. தேவனிடத்திலும் பிறரிடத்திலும் அன்பு கூறுகிற அந்த கட்டளைகள் எனக்குள்ள என்ன செய்யும்? நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது சொல்லப்படுகிறது, யாத்ராமது புத்தகம் 16ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுகிற மன்னா. அல்லேலூயா, அல்லேலூயா. மன்னா என்பது தேவனுடைய வசனம். அந்த வசனத்தினாலே நம்முடைய வாழ்க்கை நிறைந்திருக்க வேண்டும். அப்படி என்னங்க சொல்லுகிறது? யோவான் எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 49-50 வாசிங்க. யோவான் எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம், வேகமாய். ஜீவப்பம் நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்ல அருமையான தேவ பிள்ளைகளே, ஒன்றை புரிந்து கொள்ளணும். அன்றைக்கு வனாந்திரத்திலே அவளுக்கு மன்னாய் போஷிக்கப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு திருவிருந்து பந்தியிலே பங்கு பெறுகிற வேத வசனத்தின் அறிவினால் நிரப்பப்பட்டிருக்கிற ஜீவப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தின் ஆழத்துக்குள் வைத்திருந்தால் நீங்கள் உடன்படிக்கை பெட்டியின் 2வது பொருளாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே அன்பு என்கிற கட்டளைகளாலே நிறைந்திருக்கிறது. இப்ப வேத வசனம் என்கிற வார்த்தையினாலே என்னுடைய உடன்படிக்கை பெட்டி நிறைந்திருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டில ஜீவப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை பானம் பண்ணுகிற ஒரு ஆசாரியனாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. முதல் ஆசாரியன் யாரு சொல்லுங்க? அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற ஆசாரியனாய். 2வது ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவின் வசனங்களையும் வார்த்தைகளையும் உட்கொண்டு அவருடைய பரிசுத்த பந்தியிலே பங்கு பெறுகிற ஒரு ஆசாரியனாய் என் வாழ்க்கையில இருக்கும் பொழுது 3வது சொல்லப்படுகிறது ஆரோனுடைய துளிர்த்த கோல். அல்லேலூயா. இந்த கோல் என்பது அழைப்பை குறிக்கிறது. அல்லேலூயா. தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு முன்பாக ஆரோனுடைய கோல் மட்டும் என்ன செய்தான்? துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. கர்த்தர் எவ்வளவோ ஜனங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை மட்டும் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த அழைக்கப்பட்ட நான் பூ பூத்து காய் காய்த்து பழம் கொடுக்கிறவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நான் நிரப்பப்பட்டவனாய் இருப்பேன் என்று சொன்னால் என் வாழ்க்கையே உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதாய் மாறும் என்றால் என் கால்கள் யோர்தானில் படும் பொழுது யோர்தான் பின்னிட்டு திரும்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் யோர்தான்ல போய் காலை வைக்கிறேன்னு வைக்க முடியாது. ஆனா என் வாழ்க்கையில யோர்தானை போல பிரச்சனைகள் முன்னே வந்து நிற்கும் பொழுது எனக்குள் இருக்கிற இந்த ஆசாரிய அழைப்பு, எனக்குள் இருக்கிற இந்த வல்லமை, வேத வசனங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், அவருடைய மன்னாவாலே நிரப்பப்பட்டிருக்கிறேன், 10 கட்டளைகளையும் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன், எனக்குள்ளே அழைப்பு இருக்கிறது. நான் கர்த்தருக்காக பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கிறவனாய் என் வாழ்க்கை மாறுகிறது என்று சொன்னால் என் ஆண்டவர் என்னை எங்கு கொண்டு போய் நிறுத்தினாலும் அங்கே எனக்கு கர்த்தர் விடுதலையை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்னை ஆசாரியனாய் அழைத்திருக்கார்? எத்தனை பேர் நம்புறீங்க?
இங்க ஆசாரியனாய் அழைக்கப்பட்டிருந்தால் உங்களுக்குள்ளே 10 கற்பனைகள் நிறைந்திருக்கட்டும். உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து என்ற வசனம் மன்னாவாலே நிரப்பப்பட்டிருக்கட்டும். அழைத்த அழைப்பிலே உறுதி உள்ளவர்களாய் ஆரோனுடைய கோல் துளிர்த்தது போல உங்களுடைய கோலும் துளிர்த்து பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை கொடுக்கட்டும். நீங்கள் போகிற இடங்களெல்லாம் கர்த்தர் செழித்தோங்க பண்ணுகிறாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு முன்னாலே யோர்தான் என்றால் என்ன, செங்கடல் என்றால் என்ன? எனக்குள் இருக்கிற அபிஷேகம், நான் அழைக்கப்பட்டவன், வேத வசனங்களால் நிரப்பப்பட்டவன், அவருக்காக வைராக்கியம் கொண்டு வாழுகிறவன். நான் நடக்கிற பாதையிலே கர்த்தர் எனக்கு முன்னே போவார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சப பிசாசின் சோதனை போதிலும், சப பிசாசின் சோதனை நமக்கு முன்னால செங்கடலே நிற்கட்டும். இந்த வார்த்தையின்படி வேத வசனத்தின்படி நடக்கிறவனாய் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவனாய் என் வாழ்விலே ஆரோனுடைய கோல் துளிர்த்தது போல என் வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே துளிர்க்கும் என்று சொன்னால் என்னை கொண்டு கர்த்தர் யோர்தானை பிளக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நேரத்தில் நம்ம இருளில் இருந்தோம். கர்த்தர் இருளில் இருந்த நம்மை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது மட்டுமல்ல, அவர் நம்மை ஊழியம் செய்யும்படியாய் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் அருமையான தேவ பிள்ளைகளே, சமயம் வாய்க்குதோ வாய்க்காமல் போகிறதோ, ரட்சிக்கப்பட்ட நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆத்மாவுக்காவது சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் மாறுங்கள். அல்லேலூயா. இயேசுவின் அன்பை விதைக்கிறவராய் மாறுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருங்கள். கர்த்தருக்காக எழுந்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி மகிமையும் கிருபையும் நிறைந்த என் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே, நாங்களும் ஆசாரியனாய் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவராய் எங்களுக்குள்ளே நாங்கள் உடன்படிக்கை பெட்டியாய் மாறி உம்முடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டு உம்முடைய கட்டளைகளால் நிரப்பப்பட்டு ஆரோனுடைய கோல் துளிர்த்தது போல எங்கள் கோல்களும் துளிர்த்து கர்த்தருக்காக எழும்ப உதவி செய்யும். அந்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தேவ பிரசன்னத்தால் நிரப்பி நடத்துங்கப்பா. உங்க கிருபை மூடிக்கொள்ளட்டும். பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளை புது பலத்தால் நிரப்பி நடத்தும். இயேசு என்னும் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் குலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.